குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், சனி. ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. செவ்வாய் அங்கே நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சித்திரை மாதம் கடைசி வரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் வைகாசி 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம். என்னதான் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு 9ல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பெயர்ச்சி வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 அன்னைக்கு நடக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், ராசியிலிருந்து ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள கேதுவும் பெயர்ச்சியாக இருக்காங்க. கடந்த 1.5-2 வருஷமா அனுபவிச்ச சித்திரவதைகளிலிருந்து முழுமையான தீர்வு கன்னி ராசிக்கு கிடைக்க போகுது. இதுதான் தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த பயிற்சி ஆனாலும் அந்த சனி 7 இருக்கே சார், கண்டக சனியா இருக்கேன்னா 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிற தொந்தரவு இல்லை, 6ல் தான் ராகு இருக்கே. 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ராகுகேது பயிற்சி உங்களுடைய மன நிம்மதியை மீட்டுத்தர உள்ள ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப திருப்தியான ஒரு கிரக பயிற்சி இது. வைகாசி 9ஆம் தேதி புதன் பயிற்சி ஆனது வைகாசி 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தென் அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார். வைகாசி 23 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பலம் அடையுது, முழுமையாக பலம் அடையுது உங்களுடைய ராசிநாதன். இது வரைக்கும் நீச்ச அமைப்புகளில், அப்புறம் அட்டமஸ்தானத்தில் மறைவு, மாத இறுதியில் அது பலம் அடையுது. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, திருப்தியான ஒரு சூழ்நிலை உருவாக காத்திருக்குது கன்னிக்கு. அடுத்ததாக வைகாசி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2/9க்கு அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் வந்தாலும் பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைப்பது ஒரு நன்மை. வைகாசி 23ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். செவ்வாய் மறைகிறது கன்னிக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ அப்படி செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக போகுது, பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436.
இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது உறுதியாக நடக்கும். அப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துலேயும் உங்களுக்கு அந்த பலாபலனானது நடக்க காத்திருக்கு. இருந்தாலும் அது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு என்ன தர காத்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் அதிபதி உங்களுக்கு அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் இதனால் வரைக்கும் ஒரு 8ஆம் பாவத்தில் மறைஞ்சிருந்தார். 8ல் சூரியன் மறைஞ்சிருக்கிறது நன்மையான்னு கேட்டால் நன்மை. பல விதங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளையும் கொடுத்துருக்கும். இப்போ 9ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் வந்தாச்சு. இப்போ 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது என்னென்னவெல்லாம் நடக்க காத்திருக்கு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய செல்வாக்கு அங்கீகாரம் அனைத்தும் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய திறமை எவ்வளவோ, நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்சியான ஒரு நபரோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன், அடுத்த கட்ட நகரவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை சார்ந்து வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துன்னா அதுவும் நடக்கும். இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் சாமி, சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும். சொந்த ஊருக்கு வரக்கூடிய நபர்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அமையும். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்கள் கோயில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது. மனசு திருப்தியாகும். எப்போ? அடுத்தவங்க நம்மளை பாராட்டும் போது, நம்மளுடைய நிறைகளை வெளியில் சொல்லும்போது. அதை நீங்கள் இந்த மாதம் உணருவீங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நன்மைகளாக இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்கள் உங்களுக்காக சில உதவிகளை செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் பேரில் உள்ள சொத்து, நிலம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை வாகனம் வாங்கவோ, வீடு வாங்கவோ, சொத்து மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக வாங்கிறதுக்கோ, இதெல்லாம் தந்தை பேரில் சொத்து பத்து அமைகிறதுக்கு உண்டான சூழல்களை இது ஏற்படுத்துது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கட்டாயமாக ஒரு நல்ல நிலைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது தந்தைக்கு. அதே நேரத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது, உங்களுக்கும் உங்கள் சகோதர வழி அமைப்புகளுக்கும் தொந்தரவுகள் ஏதாவது இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த பூர்வீக வழி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரி செய்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரார். அதுவும் உங்களுக்கு சாதகமாகும். நிறைய நண்பர்கள் உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை சரியாக பின்பற்றணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்கிறது. ஆனால் இந்த காலகட்டம் சகோதரத்துக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்துது. இளைய சகோதரத்துக்கு முக்கியமாக மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்குமே தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் உங்களுடைய மாமனார் கொஞ்சம் அக்ரவேட்டிவாக, கொஞ்சம் அரகண்டாக நடந்துக்குவாங்க. அவங்களுடைய குணாதிசயங்களில் சில மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க, ஒரு ஈகோ இருக்கும். அதே போல் நம்ம குடும்பத்தாரோட ரொம்ப நெருங்கி நல்லபடியாக பேசி பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மாமனாருக்கு தோணாது. அவங்க எகெயின்ஸ்டாக, நம்மளுடைய ஃபேமிலிக்கு எகெயின்ஸ்டாக உங்களுடைய மாமனார் நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. எல்லாமே கொஞ்சம் ஈகோ தான், நான் பெருசு நீ சிறுசு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பார்ஷியாலிட்டி இந்த காலகட்டம் அவங்களுடைய நடவடிக்கைகளில் தெரியும். வாய் விட்டு சொல்லலைனாலும் நடவடிக்கைகள் நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான மாற்றங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். அந்த மாற்றங்களை செய்வது அப்படிங்கிறது எதிர்பாராத அதிக அலைச்சலையும் கொஞ்சம் செலவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் அதை செய்வீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணியும் காட்டுவீங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இதற்கு முன்பு 3ஆம் அதிபதி நீசம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் பலம் இல்லாமல் தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் இதற்கு முன்பு நீங்கள் எடுத்த பலவிதமான முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கலாம். நிறைய பெண்களுக்கு அந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருந்துருக்கலாம். அதே நேரத்தில் ஆபரணங்கள்
துளைப்பதற்கோ அல்லது அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லிக்கிட்டா, முக்கியமாக அந்த காதில் மூக்கில் அணியக்கூடிய ஆபரணங்கள் ஏதாவது சின்ன டேமேஜோ வளைஞ்சு போகிறது இந்த மாதிரி எல்லாம் ஆகிருக்கும். ஆண்களாக இருந்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகிறது, இல்லைன்னா புதுசாக மொபைலை மாற்றுறது, டிஸ்பிளே உடையிறது, இந்த மாதிரி மொபைல் சம்மந்தமாக, லேப்டாப் சம்மந்தமாக, கையில் கட்டக்கூடிய வாட்ச்சு, ஸோ 2 வீலர், இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களும் பார்த்துருக்க முடியும். ஆனால் இனிமேல் அது இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியனுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது அது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லிடலாம். நிறைய பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. சுப செலவுகள் அதுதான். செலவு அப்படிங்கிறது உண்டு, சுப செலவுகளாக வரும், ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில நபர்களுக்கு, சில கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய பெயரில் காலி வீட்டு மனைகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. இல்லைன்னா ஒரு கோல்டு பாண்டு வாங்குவீங்க, பேங்க்ல அடகு வச்ச நகையை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த கோல்டு ஃப்ளட்ஜிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் ஒரு ஏதாவது ஐடி கார்டு கிடைக்கிறதுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், தொலைஞ்ச டாக்குமெண்ட் கைக்கு சேர்றதுக்கோ, படித்த டாக்குமெண்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி அதுக்காக முயற்சிகள் எடுத்துருப்பீங்க, அதை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். ஏன்னா எதுவுமே நடக்கலை அப்படின்னு. ஆனால் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்குது. 3ஆவதாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு டிஸ்டன்ட் எஜுகேஷனில் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணலாம், புதுசாக ஒன்று கற்றுக்கலாம், ஒரு டிகிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் இப்போ தான் தோணும். இப்போது தோணக்கூடிய அந்த எண்ணத்தை சரியாக மெர்ஜ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த எண்ணத்தை கடத்தி கொண்டு போய் அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு நாலேஜை பெறக்கூடிய நல்ல கல்வியை சூஸ் பண்ணி அதில் ஒரு டிகிரியும் வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உருவாக்குது. இந்த வைகாசி மாதம் மைண்டில் தோணுனா மட்டும் பார்த்தாது, அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை ப்ராசஸ் பண்ணும்போது இது உங்களுடைய முக்கியமான வளர்ச்சிகளில் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்காத படிப்பை நீங்கள் படிக்க போகிறீங்க சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வந்துடும். தைரியம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சூரியன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் பலம் அடையுது. யார் என்னத்தை சொன்னாலும் சரி, நான் என்னோட வேலையை செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் கையாளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது கன்னிராசிக்காரங்கிட்ட இந்த காலகட்டம் பார்க்கலாம். ஸோ அப்படி அவசரப்பட்டு நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை செய்கிறதுனால தான் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது உங்களுடைய செயல், உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் மைண்ட் செட் இருந்தாலும் சரி, வேகம் இருக்கும் அதே இடத்தில் விவேகமும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னைக்கும் மறந்துடாதீங்க. இல்லைன்னா இந்த மாதம் வெற்றியும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும், அதற்கான மாற்றங்களும் இருக்கும், அதே நேரத்தில் அதற்குண்டான செலவும் இருக்கும், அதே நேரத்தில் அலைச்சலையும் அது அதிகம் வந்துடும். உட்கார்ந்த கடையில் வேலை நடக்காது, ஓடி அலைஞ்சா தான் நீங்கள் அதை சரி செய்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே டியூவலாக இருக்குது. எங்கே அவசரப்பட்டால் மட்டும்தான் நான் சொன்ன நெகட்டிவ், அவசரம் இல்லை, நிதானமாக பொறுமையாக செஞ்சீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான், பயப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்த கிரகமான சுக்கிரன் என்ன செய்ய காத்திருக்கார், புதன் என்ன செய்ய காத்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் 9 நாட்களுக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைவு. இப்போ 10ஆம் அதிபதி 8ல் மறைவு. அப்போ தொழிலோ வேலையோ இது எந்த விஷயமாக இருந்தாலும் முதல் 9 நாட்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ வேலை சார்ந்த விஷயங்கள்லையோ புது முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளா தேடி போய் ஒரு பிரச்சனை மேலே, ஒரு ஷார்ப்பான கத்தி மேலே நம்ம உட்கார்ந்தா நம்மளா தேடி போய் ஆப்பிள் உட்காருவேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதல் 9 நாட்களுக்கு இருக்குது. நான் வேணான்னு சொன்னாலும் அதில் தான் புதுசாக மூக்க நுழைச்சி, அந்த தொழிலில் வேலையில் நம்மளா மூக்க நுழைச்சி அதில் பெருசாக ஒரு பண்ணை வாங்கிட்டு வர போகிறோம், அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ முதல் 9 நாட்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கன்னிராசி எந்த மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் சாமி அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, செய்கிறது பூரா உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான், ஜெயந்தான்.
பொறுப்புகள் தேடி வரும். நீங்களும் அதுக்காக முயற்சி எடுப்பீங்க, அதுவும் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ, பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கோ, வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கோ, வேலை சம்மந்தமாகவோ, தொழில் சம்மந்தமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கன்னிராசிக்கு பூரணமாக உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதே நேரத்தில் இந்த புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 9ல் வர்றாரு. தர்ம கர்ம அதிபதி யோகம். இது என்ன செய்ய காத்திருக்குதுன்னா, இதற்கு முன்பு நீங்கள் செய்த தான தர்மங்களுக்குண்டான நல்ல பலனை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது உங்களுக்கு இருக்கு. அதுவும் சூரியனோட சேர்ந்து நிற்கும்போது இதற்கு முன்னாடி என்னென்ன நன்மைகள் செய்தீங்களோ, யாருக்கெல்லாம் தான தர்மம் செஞ்சீங்களோ, யாரோட வயிற்று பசியெல்லாம் போக்குறீங்களோ, யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியான உதவிகளை செஞ்சீங்களோ, அவர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் முழுமையாக அந்த காலகட்டம் உணர முடியும். அப்போது நீங்களாக தோணி எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் சக்ஸஸ். தந்தை மகனுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தெய்வ அனுகூலத்தை பூரணமாக உணரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. வைகாசி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக அந்த தெய்வகாரியங்கள் ஈடுபடுவீங்க. குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தை மகனுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் வந்துடுவாங்க. அதே போல் குருவினுடைய ஆசீர்வாதமும் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இப்படி எது இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வல்லமையை இந்த புதன் பகவான் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதே போல் பொறுப்புகள் அதிகரிக்கும், அதனால் வேலைப்பளுவும் கொஞ்சம் உண்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொறுப்புகள் அதிகரிக்கும், அதனால் வேலைப்பளுவும் உண்டு. ஒரு தடவைக்கு ஒரு போஸ்டிங் இருந்தால் பரவாயில்ல, கூட அங்கேயும் ஆள் இல்லை, இதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 இட வேலையை ஒரு ஆளை செய்ய சொல்லுவாங்க இந்த காலகட்டம். 2 டீம் லீடர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு டீம் லீடரை செஞ்சால் எப்படி முடியுமா? ஆனால் நீங்கள் முடியும் நிரூபிப்பீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் வரும். இது இப்போ கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சேஞ்சஸாக தான் இது இருக்குது அப்படிங்கிறது மனசார உணர்ந்தீங்கன்னா போதுமானது. நல்லதே நடக்கும். ஓகே, இப்போது வைகாசி 23ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம். அப்போ வைகாசி 23க்கு மேலே உங்களுக்கு உடல் ரீதியாக என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, அத்துணையும் சரி செய்யப்படும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அனைத்து விதமான கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி ஓடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வாழ்க்கை துணையுடைய உண்மைத்தன்மையை உணரக்கூடிய காலகட்டம் வைகாசி 23க்கு மேலே அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அவங்கள தேடி போவீங்க, அவங்களுக்காக இருக்கணும்னு நினைப்பீங்க. அவங்க சைடு இருக்கிற நியாயம் இப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். பிரிந்த கணவன் மனைவி சேருவார்கள். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த புதன் பகவான் வைகாசி 23க்கு பின்பு ஏற்படுத்தி தர இருக்கிறார். அதே போல் உங்களுடைய நல்ல நாலேஜ், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல நாலேஜை கற்றுக்குவீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்தால் எக்கனாமிக்கலாக தொழில் ரீதியாக டெவலப் ஆக முடியுமோ அதை செய்யறதுக்கு என்ன படிக்கணுமோ என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய நாலேஜை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த காலகட்டம் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு நல்லது. ஆல்ரெடி எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, ப்ரீத்திங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அது அதிகமாகிறதுக்கு, அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த காலகட்டம் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அசால்ட்டு காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. தொழில் சார்ந்து உங்களுக்கு தேவையான அவசியமான பல மாற்றங்கள் இந்த காலகட்டம் செய்ய போகிறீங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ கணவன் மனைவி 2 பேர் சேருவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? எப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்துக்குவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நீ வேணும்னா இங்கே வந்துட்டு போ, இங்கே வா, என்னை பாரு, புடி, என்னமோ பண்ண, நான் உங்க கூட வந்து இருக்க மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மா முக்கியம், என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த வேலையை தான் சொல்லுது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது. எனக்கு அம்மா தான் முக்கியம், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், நீயும் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, வந்து பார்த்துக்கோ, பேசு, புடி, இரு, ஆனால் என்னோட கொள்கை, என்னோட இதில் வந்து நீ மாற்றத்தை சொல்லாத, நீ மாறணும்னு சொல்லாத, நான் அப்படி இருக்க முடியாது என்னால் அப்படிங்கிறத தெளிவாக கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் வேலை தொழில் அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவை தருகிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை முழு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய காரியங்களை செய்து தருவதில், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நடத்தி கொள்வதில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உதவியும் ஆதரவும் பூரணமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலகட்ட வீடு வாங்கணும், நம்ம பேரில் சொந்தமாக நிலம் வாங்கணும், இல்லை வாகனமாவது இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தோணும். ஆண்களாக இருந்தால் தோணும், பெண்களாக இருந்தால் நகை ஆபரணங்களை சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நகை விற்கிற ரேட்டுக்கு நகை ஆபரணங்களை வாங்கி சேர்த்துறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை அந்த மாதிரி நினச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு 7-8 மாதம் கழித்து நகை விலை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. நான் ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறேன், புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அடுத்ததா பாருங்க, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-9 அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தார். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே உச்சமாக இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. வைகாசி மாதம் 17ஆம் தேதி மே 31 அன்னைக்கு அந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் அடுத்தவங்க கைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக இது ஏற்படுத்தும். அப்படிங்கும்போது இன்னொருத்தருக்கு காசு பணம் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது வேண்டாம். பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருவீங்க, திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது. ஆல்ரெடி அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்ததை இப்போ உட்காந்துருக்கீங்க. இப்போ நான் சொல்லவே வேண்டாம், உங்கள்கிட்ட கையில் காசு இருந்தாலுமே கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்துருக்காமன்னு இருக்க மாட்டாங்க, கையில் இருந்துன்னா செஞ்சுடுவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அந்த நல்ல மனசு கன்னி ராசிக்கு இருக்கிறத அடுத்தவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தையும் தாண்டி ஐயோ அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விஷயத்தை பொருளாதார ரீதியான உதவிகளை செய்ய வேண்டாம். அந்த உதவிகளை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக்லாக் உண்டு, கொடுத்த பணம் திரும்ப வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. காசு பணத்தில் கவனமாக இருங்க. அதே போல் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள், நீங்களும் சொன்னால் அவங்க ஒன்று சொல்ல, நம்ம சொல்கிறது தான் தப்புன்னு சொல்லி அடுத்தவங்க நம்மளை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய எண்ணம் செயல் இது எல்லாமே வந்து ராங் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தார் வந்து கொஞ்சம் பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம குடும்ப உறுப்பினர்களுமே உங்கள் வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. பொருளாதார ரீதியாக குடுக்கல் வாங்கல் மட்டும்தான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆனால் பொருளாதார ரீதியாக ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை கலந்துக்காதீங்க. எதையும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன வயசாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. எதையுமே பகிர்ந்துக்காமல் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேட்டு சரிப்பா ஓகே அப்படின்ட்டு போயிடுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்கிட்டு உங்களுக்கே பின்னாடி ஆப்பு வைப்பாங்க. பெண்களால் அவமானம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் மே மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கும். பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தந்தைக்கு சில நேரங்களில் செலவுகள் வர்ற சுப செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் அவருக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுக்குது. மருத்துவ செலவு எதுக்குன்னா நோய் நிவர்த்திக்கு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகிறதுக்கு, முழுமையாக சரி பண்ணுறதுக்காக சின்ன செலவுகள் வரும், அவ்வளோதான். மருத்துவ செலவுகளை விட சுப செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பார் தந்தை. ஓகே, இப்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. 3ஆம் அதிபதி 12ல் சகோதர வழி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. சகோதரத்துக்கு வேலை இல்லைனா வேலை கிடைக்கும். சகோதரன் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கஷ்டமான மன இறுக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத அந்த செவ்வாய் உறுதியாக சொல்கிறாரு. உறவுகள்
அக்கம் பக்கத்தினர்னால தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் இது வந்து போகும். அக்கம் பக்கத்தினர்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாலே போதுமானது. புதியதாக ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அதிகப்படியான ஆசையால் வீண் விரைய செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. ஆசையை முழுமையாக குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த செவ்வாய் அதை தான் சொல்ல வர்றாரு. ஓகே, ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அந்த சின்ன சின்ன நெகட்டிவை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போங்க. பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.